நீங்கள் மாம்பாக்கம் டு OMR போகக்கூடிய ஆன் ரோட் சரௌண்டிங்கில் வில்லா வாங்குற பிளானில் இருக்கீங்களா, அதுவும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வில்லா வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு மாம்பாக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா 6வது கிலோமீட்டர்லேயும், அதே போல் OMR ரோட்லேருந்து வந்தீங்கனாலும் 6வது கிலோமீட்டர்லேயும் காயார் அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வில்லா அமைச்சிருக்குதுங்க. நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பேர் வில்லா கிரீன் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. ஒரு எக்ஸலண்ட்டான சைட்டு. இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே பங்களா போல வீடுகள் இருக்கும். நல்ல சூப்பரான அம்யூனிட்டிஸோடு அமைஞ்சிருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் கண்டென்ட் தான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதில் லே அவுட் பிளாட்டு, ரீசேல் பிளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் வீடுன்னு தினந்தோறும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னு போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னாக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரோடு தான் OMR டு மாம்பாக்கம் கனெக்டிங் ரோடுங்க. நல்ல ஒரு மெயினான ரோடு, பஸ் போகக்கூடிய ஆன் ரோடுங்க. காயார் அப்படிங்கிறதான் இந்த சைட்டோட நேம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் காயாரில் இப்போ நான் இருக்கிறேன். வில்லா கிரீன் ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய சைட்டு பேர். இதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங்க. உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட அமேசிங்கான ஃபெசிலிட்டிஸோட இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக உள்ளே போய் பார்க்கலாம். இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸை நமக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மிஸ்டர் கோபிநாத் சார் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போகலாம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சார். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். இது மொத்தம் 85 ஏக்கர் சார், 85 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது. ஓகே, இதில் எல்லாமே ப்ளக்இன் ப்ளே தான். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லைன், அண்டர் கிரவுண்ட் EB, வாட்டர் டேங்க் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தான் இங்கே. ஓகே ஓகே. ஆல்ரெடி 250 வீடுகள் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கிளப்புக்கு முன்னாடி நிற்கிறோம். ஓகே. இந்த கிளப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல், ஸ்னூக்கர், பேங்க்யூட் ஹால், ஒரு 3 ரூம்ஸ் இருக்குது. கெஸ்ட் வந்தால் நீங்கள் அக்வயர் பண்ணுறதுக்காக. ஓகே. அது இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் ப்ளே ஏரியா இருக்குது. மொத்தம் 12 பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எல்லாமே சிமெண்ட் பேஸ்ட் தார் ரூப் போட்டிருக்கோம். ஓகே. என்டையர் ப்ராஜெக்ட் வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் வந்து மீதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்க் ஒரு டைப். ஒன்று சீனியர் லிவிங், ஒன்று வந்துட்டு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஒன்று வந்து ஸ்கேட்டிங் ஏரியா, ஒன்று வந்துட்டு சிட்டிங் ஏரியா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் பண்ணியிருக்கோம். ரோட் சைஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா 40, 90, 30 இந்த சைஸ் தான் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. இங்கே இருக்கவங்க எல்லாமே 90 ஃபீட் ரோடா சார்? 90 ஃபீட் ரோடு நம்ம மாம்பாக்கம் என்ட்ரன்ஸ். 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு என்ட்ரன்ஸ் மாம்பாக்கத்துலேருந்து வருது, ஒரு என்ட்ரன்ஸ் OMR ரோட்லேருந்து வருது. ஓகே ஓகே. 2 என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருக்கோம் நம்ம. இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே. பில்லாபாங் இருக்குது. நம்ம சைட்டை ஒட்டிய வெள்ளூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. பக்கத்து காம்பவுண்ட் வால் இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கிளப்புக்குள்ளே போய் பார்ப்போம். அப்புறம் நம்ம பார்த்து பார்ப்போம். ஓகே சார், போகலாம் சார். ஓகே. ஜிம்மு, வாவ், எல்லா வெரைட்டி எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது இப்போ. இப்போ நம்ம ஜிம் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்னூக்கர் தான். போகலாம் சார். ஸ்னூக்கர் இது நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான அமெனிட்டிஸுமே இந்த கேட்டட் கம்யூனிட்டி வில்லா கிரீன் சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீட்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம வீட்டை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அடுத்ததாக நம்ம பார்க்கு போய் பார்க்கலாம். போகலாமா சார்? நம்ம சைட்லேயே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குங்க. நீங்கள் எதுக்குமே வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கு போயிட்டுருக்குறோம். பார்க்குக்கு போகிற வழியில் இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துட்ருக்கோம்.
வாங்க பார்க்கு போகலாம். இப்போ பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் பாருங்கள். ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்க்குனா ஒரு அருமையான பார்க்கு, ஒரு அமேசிங்கான பார்க்கு. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு உங்களுக்கு இங்கே கிடைக்கும். மாமரத்தடியில் அழகாக நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாங்க. ரெஸ்ட் எடுக்கலாம், படிக்கலாம், எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய பார்க்கு. நீங்கள் கண்டிப்பாக சைட்டை வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நிச்சயமாக வந்து பாருங்கள். பார்க்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ சின்ன சைஸில் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. 5 ஏக்கரில் போட்டிருக்கிற பிரம்மாண்டமான பார்க்குங்க. 5 ஏக்கர்னால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ட்ரன்ஸ் கேட். அது நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சார் இந்த பார்க்கை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே சொல்லுங்கள் சார். இந்த பார்க் எடுத்திங்கன்னா இது ஒரு ஜெர்மன் ஸ்டைல் பார்க். இது மொத்தம் 5 ஏக்கர் இந்த பார்க்கு. இந்த பார்க்கோட சென்டரில் ஒரு பாண்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். சைட்டில் நீங்கள் எங்கே மழை தண்ணிலாம் பேஞ்சதுனால இந்த இடத்துக்கு வந்துடும். ஸ்ட்ரக்சர்லாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. என்டையர் ப்ராஜெக்ட்டு. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோர்ட் வந்துட்டு பாஸ்கெட்பால் கோர்ட்டு கொடுத்துருக்கோம். இது சிந்தட்டிக் பாஸ்கெட்பால் கோர்ட்டு. ப்ரொஃபஷனல் மேட்சஸை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே. அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அந்த பார்க் அரௌண்டாக நீங்கள் வாக் பண்ணி வரலாம். ஓகே. அது இல்லாமல் அந்த பாண்டை மட்டும் தனியாக கூட வாக் பண்ணி வரலாம். ஓகே. அதுக்கப்புறமா இந்த பார்க்கில் நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது, கிரிக்கெட் ப்ராக்டிஸிங் பிக்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த 12 பார்க்கில் இது ஒரு பார்க். 12 பார்க் மொத்தம் சைட்டில். ஓ 12 பார்க்கில் இந்த பார்க் வந்து ஒரு சென்டர் பார்க். ஓகே சார். அப்போ நம்ம வீடியோ எடுக்கணும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கணும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய சைட் இது. ஓகே ஓகே. ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே ஓகே. வாக்குவே எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கே சார். ஒரு சினிமா ஷூட்டிங்கே இங்கே பண்ணலாம் சார் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு இங்கே சூப்பராக மெயின்டைன். ஓ இதுதான் நம்ம ப்ராஜெக்டில் எங்கே மழை பெஞ்சாலும் மொத்த தண்ணி கலெக்ட் ஆகிட்டு இங்கே வந்து சேர்ற இடம். சென்டர் பாண்ட். பிரம்மாண்டம் சூப்பராக இருக்குது. இது எப்படி சார் இங்கே வந்து இப்போ சென்னையில் உள்ள மக்கள் பயப்படுறதே வெள்ளம் வந்துருமான்னு தான் அதிகமாக கேட்குறாங்க. இந்த ஊரில் அந்த மாதிரி எஃபெக்ட் 2015லேயும் எங்களுக்கு நாங்கள் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் 2018லேயும் அஃபெக்ட் ஆகலை. இந்த ஏரியாவே அது மாதிரி. ரெண்டாவது நாங்கள் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரெல்லாம் எப்படின்னா நாங்கள் சும்மா ரோடை போட்டு அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பர் ஆர்கிடெக்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இப்போ ஆல்ரெடி 250 வீடு உள்ள இருக்குது. மக்கள் இங்கே ஆல்மோஸ்ட் 200 வீட்டில் இருக்கிறாங்க. 250 வீடு இருக்குது. ஆல்மோஸ்ட் 250 ஹவுசஸ் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே என்கிட்ட ஒரு 20-30 வீடு இருக்குது. ஓகே ஓகே. அது மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது இங்கே. ஓகே. நாங்கள் 24 hours செக்யூரிட்டிஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஆன் போர்டு இருக்குது இப்போ. ஓகே ஓகே. ஆமாம். நீங்கள் பார்க் மட்டும் பார்க்கணுன்னா நம்ம அரை நாள் பார்க்கே பார்க்கணும். ஏன்னா 12 பார்க் 12 தீமில் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ வீட்டை போய் பார்ப்போம். சைட்டுக்கு வரும்போது எல்லா பார்த்தையும் பார்க்கலாம். ஓகே சார் போகலாம். இது நம்ம இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக வந்தால் 40 feet ரோட். 40 feet ரோட்டில் ரைட் எடுத்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 வீடு தான் இப்போ நம்ம சேல்ஸ் கொடுக்குறோம். இந்த 3 வீடு இந்த கலர் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒயிட் கலரில் இருக்க 3 வீடு. ஓகே ஓகே சார். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பின்னாடி எல்லாமே வீடு இல்லை. இங்கே ஒரு 70-80 வீடு இருக்குது. பெரிய டவுன்ஷிப் மாதிரி இருக்கா சார். போகலாம் சார். ஸோ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா சார்? ட்ரைனேஜ், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லைன், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைன் எல்லாமே இருக்குது. இதான் சார் நம்ம வீடு. எப்படி இருக்குது எலிவேஷன்லாம்? எலிவேஷன்லாம் சூப்பராக இருக்குது சார். ஒயிட் கலர் ரிப்பன் பில்டிங் மாதிரி இருக்குது சார். எல்லாம் எல்லாமே ப்ராப்பர் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் அவங்க மூலியமாக தான் நம்ம டிசைன்ஸ் இருக்கும். ஓகே. இதில் என்னென்ன இருக்க போகிறோம்னா இது ஒரு 600 square feet பிளாட்டு. ஓகே. கார் பார்க் கீழே. பொதுவாக 600 square feet கார் பார்க்லாம் தர மாட்டாங்க. நாங்கள் ஒரு எஸ்யூவி நிப்பாட்டுற அளவு கார் பார்க். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க மற்ற சொல்கிறோம். ஓகே. பார்க்கிங் பார்த்துறேன். பார்க்கிங்லாம் நல்லா ஸ்பேசிஸாக தானே பார்க்கிங் தான். இது வந்து பக்கா வாஸ்துபடி பில்டிங். ஓகே சார். நார்த் ஃபேஸிங் பிளாட். இது வீட்டுக்குள்ளே வரீங்க. இங்கே ஒரு லிவிங், பெரிய லிவிங், அப்புறம் ஒரு கிச்சன். பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 feet செட் பேக் வந்துருக்கும். அது நம்ம ஒரு காமன் டாய்லெட் இருக்கும். மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பெட்ரூம். ஒரு பெட்ரூம் ரோட் ஃபேஸிங் பேல்கனி இருக்கும். ஒரு பெட்ரூம் பேக்கில் இருக்கும். 2 பெட்ரூம் அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ். அது ஃபெதர் க்ளோசிங் எல்லாமே. ஓகே நான் பார்ப்போம். ரூஃபில் வந்து உங்களுக்கு ஃபேனுக்கான ஆப்ஷன், லைட்டுக்கான ஆப்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கீங்க. ஹால் நல்ல பெரிய ஹால். கிச்சன் ஓப்பன் டைப் கிச்சன் சார். கிச்சனில் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கீங்க.
ஓகே, பேக் சைடில் வந்து 3 அடி இருக்குங்க உங்களுக்கு செட் பேக்கு. எஸ்எஸ் சிங்க்கு கிரானைட்ஸில் போட்டிருக்காங்க. கிச்சன் நல்லா பெரிய சைஸ் கிச்சன் தான். வீடு நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அருமையான லொக்கேஷன், நல்ல ரோட் கனெக்டிவிட்டி, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு. சார் மேலே போகலாம். இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் முன்னாடி ஒரு வாஷ் பேஷனு, ஒரு வெஸ்டர்ன் டைப் காமன் ரெஸ்ட் ரூம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸ்டெப்பு வந்து கிரானைட் ஸ்டெப்பு, எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. லெஃப்டில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்த்துடலாம். பெட்ரூம்லாம் நல்லா இருக்கு சார், நல்லா உங்களுக்கு வெளிச்சம் வருது, சூப்பராக நல்லா வெளிச்சமாக காற்று. எல்லா பெட்ரூமும் வாஸ்துபடி உங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடு ரூல்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சிட் அவுட் ரோட் அடடா சூப்பராக இருக்கு. பால்கனி. இந்த பெட்ரூமுடைய அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். நல்லா பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் இது, வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் உங்களுக்கு வார்ட்ரோப் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வார்ட்ரோப் போட்டுக்கலாம். செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் கேட்டாங்கன்னா கஸ்டமருக்கு கொடுத்து விடுங்க சார். கண்டிப்பாக ஏன்னா இந்த பில்டிங்கோட சைஸ் எல்லாம் என்னன்ட்டு ஃப்ளோர் பிளான் பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஓகே, இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபில் ஃபேன் போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பெரிய வார்ட்ரோப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும். வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷனோட இருக்குது. ஓகே, அடுத்ததாக நம்ம ஓப்பன் ட்ரெஸ் பார்க்கலாமா சார்? எப்படி வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இது 600 ஸ்கொயர் ஃபீட் இடம், 1030 1030 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொண்ட வீடு, 2 பெட்ரூம், ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன அப்ரூவல்ஸ் வாங்கணுமோ எல்லா அப்ரூவலும் ப்ராப்பர் அப்ரூவல் இருக்குது. எல்லா பேங்க்கோட ஏபிஎஃப் ப்ராஜெக்ட்டு, ஐடிபிஐ, ஆக்சஸ், ஐசிஐசி எந்த பேங்க் வேணாலும் லோன் பண்ணலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். 12 பார்க்கு, இவ்வளோ பெரிய கம்யூனிட்டியில் இந்த வீடு வந்து நீங்கள் என்ன வேலை நினைப்பீங்க? ஒரு 70-80 லட்சம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆன் ரோட் சைட்டு வேறு, ஆன் ரோடு வேறு. உங்களுக்கு இது வெறும் 49 lakhs, 49 லட்சமா? வெறும் 49 லட்சம் சார். 3 வீடு தான் இருக்குது. யார் வரீங்களோ எடுத்துக்க. ஒரு வீட்டோட விலை 49 லட்சம். கரெக்டாக? வீட்டோட விலை 49 லட்சம். அருமை சார். இதில் ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் வரும், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். புக்கிங்ஸ்னாலும் அந்த நம்பர் கால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ஒரு எக்ஸலண்ட்டான சைட்டை உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த சைட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வீடு அருமையான வீடு, நல்ல காஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த காஸ்ட்டுங்கிறத வந்து நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
லிட்டில் பிட் நெகோசியேஷனும் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா. நன்றி. இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.